இதுதான் தாலி கட்டுற சேலை, மஞ்சள் சேலை. இது வந்து பொண்ணு வந்து தாலி கட்டுறப்ப இந்த சேலை தான் கட்டிக்கணுமா. இதெல்லாம் நான் எடுத்து கொடுத்தது இந்த கலர் தான் நான் எடுத்து கொடுத்தது. கல்யாண சேலை தாங்க. இவ தான் இதுதான் கட்டிக்கிட்டு உட்காந்துருப்பா மேடையில. அவன் 20,000 30,000 எடுத்துக்கிட்டு இருக்கான். இங்க எனக்கு லோக்கல்ல பட்டு வேட்டி பட்டு சட்டை இது மாதிரி. இது அவங்க அப்பாவுக்கு, தக்காளியோட அப்பாவுக்கு. இது அவங்க அம்மாவுக்கு. இது வந்து தக்காளியோட அம்மா அப்பாவுக்குங்க ட்ரெஸ். கருவமணி எதனால போடுவாங்க? ஆமா, கருவமணி போடுற முதல் தாலியா. நாளைக்கு வந்து பந்தகால் முகூர்த்தம். அதையும் சொல்லுங்கம்மா. நாளைக்கு நாளைக்கு காலையில 6:15 பந்தகால் முகூர்த்தம், 9:30 சடங்கு சுத்தி நிச்சயதார்த்தம் மாரி கருவமணி போடுறது. அப்புறம் ஹலோ நண்பா, நம்பிஸ்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நலம். சரி, நான் ரொம்பவே நலம். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க என்னென்ன ட்ரெஸ் எடுத்தீங்க, சாரி, இவரோட சாரியை காட்டுங்க, என்னோட பட்டு வெட்டியா, பட்டு வெட்டிலாம் காட்டுங்க ப்ரோ அப்படின்னீங்க. இந்த நாள் கூட திருவாரூர் போயிட்டு வந்தேன். அந்த வீடியோல கூட காட்டியிருக்க மாட்டேன். ஸோ இப்போ காட்டுறோம். எங்க அம்மா வேற ஏதோ பூ கட்டிட்டு இருக்காங்க. நாளைக்கு ஏதோ ஃபங்க்ஷனா, என்ன ஃபங்க்ஷன் தெரியல. எங்க அம்மாட்டே கேட்போம். எங்க அம்மா பூ கட்டிட்டு இருக்காங்க. அப்புறம் எங்களோட ட்ரெஸ் எல்லாம் காட்டுறோம். கல்யாணோட ட்ரெஸ் எல்லாம் எல்லாருக்கும் எடுத்த ட்ரெஸ். இங்க எங்க அம்மா பூ கட்டிட்டு இருக்காங்க. நாளைக்கு பந்தகால் முகூர்த்தம் பண்றது. நாளைக்கு பந்தகால் முகூர்த்தமா? பொண்ணுக்கு சடங்கு சுத்தி கருகமணி போடுறது. பொண்ணுக்கு சடங்கு சுத்தி பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல விட்டுருவோம். ஏண்டி பொண்ணுக்கு வந்து ஏமா பொண்ணுக்கு வந்து சடங்கு சுத்தி பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல விட்டுருவோம். ஏமா அப்படிதானே? இங்க எங்க அம்மா பூ கட்டுறது. எங்க அம்மா மாதிரி பூ யாருமே கட்ட முடியாது. சட் சட் வேகமா கட்டுமா, அப்பதான் மெதுவா கட்டும். சரி, இங்க என் ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. அதனாலதான் எங்க அம்மா வந்து இப்ப பூ கட்டிட்டு. எங்க நைனா எங்க நைனா வந்து மாலைக்கு அட்வான்ஸ் கொடுக்க போயிருக்காரு. இதுதான் தாலி கட்டுற சேலை, மஞ்சள் சேலை. இது வந்து பொண்ணு வந்து தாலி கட்டுறப்ப இந்த சேலை தான் கட்டிக்கணுமா. எங்க கொலை விளக்கு என்னமா விளக்கு, வழக்கப்படி கொலை விளக்கா என்னன்னு தெரியல. ஆமா, இது குடும்ப குத்தலக்கு. இதான் பொண்ணு வந்து தாலி கட்டிக்கிறப்ப இது கட்டிக்கணுமா. இந்த இதுதாங்க நான் எடுத்தது. இந்த இதுதாங்க இதெல்லாம் நான் எடுத்து கொடுத்தது. இந்த கலர் தான் நான் எடுத்து கொடுத்தது. கல்யாண சேலை தாங்க. இவதான் இதுதான் கட்டிட்டு உட்காந்துருப்பா மேடையில. ஐயோ, வெக்கமாலமா இருக்கும். வெக்கமா. அடுத்தது ஒன்னொன்னா காட்டிட்டு இருக்கோம் பாருங்க. பைத்தியார் ஹாஸ்பிட்டல் தான் நம்ம. இங்க பாருங்க, ப்ரூஸ்லிக்கு. ஆனா லோக்கல் எடுத்து கொடுத்துருக்காங்க. 4,000 வந்து அதிகமாங்க. அவன் 20,000 30,000 எடுத்துக்கிட்டு இருக்கான். இங்க எனக்கு லோக்கல்ல பட்டு வேட்டி பட்டு சட்டை இது மாதிரி. கர்ச்சீஃப் பெல்ட் மாதிரி இருக்கு. பெல்ட் கர்ச்சீஃப் ரெண்டுமே இருக்கு. எனக்கெல்லாம் இதெல்லாம் தேவையில்லை. ரெண்டுமே இருக்குங்க. அடுத்தது காட்டு, ஒன்னொன்னா காட்டுறி. இந்த இது ஒரு பட்டு சேலை. இது யார் எடுத்து கொடுத்தா? இது உங்க அத்தை எடுத்து கொடுத்த ட்ரெஸ். சொல்லி தொலையன் ஆயில. இது அவங்க அத்தை எடுத்து சடங்கு அதெல்லாம் என்னன்னு தெரியல. சடங்கு சுத்துவாங்களாம் என்னமோ, அதுக்கு எடுத்து கொடுத்தது. அடுத்தது ஒன்னொன்னா பாருங்க. இது யாருக்கு? இது அவங்க அப்பாவுக்கு, தக்காளியோட அப்பாவுக்கு. இது அவங்க அம்மாவுக்கு. இது வந்து தக்காளியோட அம்மா அப்பாவுக்குங்க ட்ரெஸ். அடுத்தது இது வந்து அவங்க சித்தப்பாவுக்கு. சரி, எங்க சித்தப்பாவுக்கு. இது எங்க சித்திக்கு. எங்க அம்மாவோட புடவைலாங்க. இது யாருக்கு? இது வந்து அப்பத்தாவுக்கான். அப்பத்தாவுனா அவ்வாவ். அடுத்தது அவ்வளவுதானா? ஆமா, பாக்கி எல்லாம் அவ்வளவு எடுத்துட்டு வந்தோங்க. கம்மியா காட்டு.
ஆமாங்க பத்திரிக்கை. எனக்கு உனக்கும் சண்டை வரும்பாங்கல்ல. ஆமா பத்திரிக்கை வைக்கிறப்ப ட்ரெஸ்ஸை வச்சு கொடுத்துட்டாங்க எல்லாருக்கும், எங்க சொந்தக்காரங்க எல்லாருக்கும். அப்புறம் தக்காளி வீட்டுக்கு வச்சு. தக்காளி உங்க ட்ரெஸ் எல்லாம் எங்க? உங்க வீட்டுக்கு அம்மா அப்பாவுக்கு தான் ட்ரெஸ் தான். அவங்க தாய் மாமாக்கெல்லாம் வச்சு கொடுத்தாச்சு. ஏன் தாய் மாமானா? ஏன்னா எனக்கு ஒண்ணுமே எனக்கு சொந்தக்காரங்க எப்படி என்னன்னு தெரியாதுங்க. இவங்க மாமா வார்த்தை யாரும் கூட தெரியாது. எனக்கு நைனா வந்துட்டாரு தலைவர் டான். இருங்க நைனா வரேன். இங்க நைனா வந்துட்டாங்க பாருங்க தக்காளி ட்ரெஸ் எல்லாம். ஓகே அப்புறமா வேற என்ன எடுத்தீங்க அதெல்லாம் சொல்லுங்க. அப்புறம் போட்டு கலக்கலங்காத சவுண்டு கேட்குது அப்படியே வை. வேற என்னமா எடுத்தீங்க? வேற ஒன்றும் எடுக்கல. பூ வாங்கணும். பூ வாங்க அதுதான் வாங்குனீங்களே. கருவமணி. ஆமா நம்மளோட இதெல்லாம் சொல்லுங்கம்மா. கருவமணி எதனால போடுவாங்க? கருவமணி போடுறதுதான் நமக்கு முதல் தாலி. ஆமா கருவமணி போடுற முதல் தாலியாம். நாளைக்கு வந்து பந்தகால் முகூர்த்தம். அதையும் சொல்லுங்கம்மா. நாளைக்கு ஃபங்க்ஷன். நாளைக்கு காலையில 6:15 பந்தகால் முகூர்த்தம். 9:30 சடங்கு சுத்தி நிச்சயதார்த்தம் மாரி கருவமணி போடுறது. அப்புறம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ஏன் இவங்க அம்மா அப்பா காட்ட மாட்டீங்கன்னா, அவங்க அம்மா அப்பா வந்து சிவகங்கை. நாளைக்கு தான் எல்லாரும் வராங்க. நாளைக்கு வராங்க. சொல்லுடி அதையும். ஆமா எல்லாரும் எங்க அப்பா அம்மா காட்ட மாட்டேன்னா நான் இங்க இருந்து லாங் வர முடியாது. இங்க இருந்து போறதுக்கே அதனாலதான் எங்க வீட்லயே இருக்கா. இது வந்து பேசி வச்சு திடீர்னு கல்யாணம் தான் எங்க வீட்லயே இருக்கா. ஓகேவா? அப்புறம் நாளைக்கு வந்து ஃபங்க்ஷன் வீடியோ வந்து கண்டிப்பா போடுறேங்க பாருங்க. நாளைக்கு என்னன்னா அந்த நான் சாரி கட்டுவேன். எல்லாரும் கேட்டீங்க அக்கா சாரி கட்டி போடுங்க வீடியோ போடுங்க. நாளைக்கு சாரி கட்டுவேன். நாளைக்கு பாருங்க கண்டிப்பா. ஆமா நாளைக்கு மாத்தி மாத்தி 3 சாரி கட்டுவான் தக்காளி. நாளைக்கு பைத்தியகார நாயெல்லாம் இங்கதான் நிக்கும்ல இருக்கு. இவ்வளவு துரத்தி ஓடுறதுக்கு ஒரு நாயாவில் துரத்த போதுங்க. நாளைக்கு சாரி கட்ட போறலாம். அப்புறம் வேற நாளைக்கு கண்டிப்பா வீடியோ போடுறேன் பாருங்க. அது எத்தனை வாட்டி தான் உங்கள்கிட்ட சொல்றது? கல்யாணத்துக்கு எல்லாரும் அங்கே நைனா போடுங்க டான். கல்யாணத்துக்கு எல்லாரும் கண்டிப்பா வாடிங்க. கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்துருங்க. கண்டிப்பா வந்தே ஆகணும். நீங்க உங்களை நான் வெயிட் பண்ணி எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேன். எல்லாரும் போட்டோ எடுப்போம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ரெண்டா பண்ண வேண்டிய கல்யாணம். பட்டு திடீர்னு முடிவுனால தான் நாங்கள் இப்படி பண்ணுறோங்கன்னு வேர்த்து போயிடுச்சு. திடீர்னால தான் இப்படி பண்ணிட்டோம். சாரி யாரும் கோச்சிக்காதீங்க. இன்னொரு நாள் நாங்கள் சர்ப்ரைஸ் கொடுப்போம். எல்லார் வீட்டுக்கும் வந்து இப்போ எங்கள் கல்யாணத்துக்கு வரவங்களுக்கு வீட்டுக்கெல்லாம் நாங்கள் வருவோம். கண்டிப்பாக எந்த ஊர்னு கேட்டுட்டு நாங்கள் கண்டிப்பாக வருவோம். அந்த ஊரில் எல்லாரையும் மீட் பண்ணலாம். சொல்லி அடுத்தது எல்லாரும் கண்டிப்பா வந்துருங்க. மறந்துடாதீங்க. அக்காவையும் அண்ணனையும் பார்க்க வரணும். நாங்கன்னா உங்களோட ஜாலியா ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கணும். மறந்துடாதீங்க. அப்பதான் இது முடிஞ்சோன்னா நாங்கள் ட்ரிப்பு கிளம்ப போறோம். ராமேஸ்வரம். எந்தெந்த ஊரு? ராமேஸ்வரம். அப்படியே சுத்த வேண்டியதான். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். அப்புறம் இவங்க வீட்டுக்கு போயிட்டு அப்படியே மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போயிட்டு அப்படியே ராமேஸ்வரம் அந்த அப்படியே எல்லா ஏரியாவும் சுத்த போறாங்க. கண்டிப்பா நாங்கள் வருவோம். இந்த இது கல்யாணம் முடிஞ்சு. ஏன்னா எங்கள் அப்பா வந்து வெளிநாடு கிளம்பிடுவாங்க. அதுக்குள்ளே நாங்கள் வந்து ஒரு ட்ரிப்பு போயிடணும். அதனால தான் நாங்கள் வரோம். ஒரு பஸ்ஸு பிடிச்சி என் ஃப்ரெண்டு எல்லாருமே வரோம். அதுதான் நாளைக்கு ஃபங்க்ஷன் வீடியோ கண்டிப்பாக வந்துடும். ஈவினிங் கரெக்டாக ஒரு ஈவினிங்கில் நைட்டு ஒரு 8 மணிக்கு போடுவோங்க. கண்டிப்பாக பாருங்கள் சொல்லிட்டேன். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேரேஜ் அன்றைக்கி லைவ் வருமா வர வேண்டாமான்னு நான் கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் நான் இன்ஸ்டாவில் ஒரு நாளைக்கு இல்லைனா நாளைக்கு கண்டிப்பாக இன்ஸ்டாவில் லைவ் வரேன். பார்க்கலாம் எத்தனை பேர் பார்க்குறீங்க, அப்புறம் எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க வீடியோக்கு அப்படின்னு பார்ப்போம். ரியாக்ஷன் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். கண்டிப்பாக மேரேஜுக்கு வந்துருங்க. கெஞ்சி கூட கேட்டுக்கிறேன் வந்துருங்க. எல்லோரையும் நான் மீட் பண்ணணும்னு ஒரு ஆசை. எனக்கும் ஒரு ஆசை இருக்காதா அப்படின்ட்டு. ஓகே லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பெல் பட்டன் ஆல் பண்ணுங்க. ஓகே லவ் யூ ஆல், டேக் கேர், பாய்.